லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14/10/2025க்கான கேசிங் இது நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 13ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935 நம்ம என்ன கொடுத்தோம்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? பாதி நம்ம வந்து நேற்று வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து 2 அல்லது 6 நம்பர் வந்து எடுத்திருந்தோம். சி போர்டு வரும்னு எதிர்பார்த்தோம். அடுத்தபடி நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 3 8 கொடுத்துருந்தோம். நம்ம வந்து இந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 8 ஏ போர்டு அண்ட் பி போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பரே கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் திரும்ப வந்திருக்கு. அதே மாதிரி 935 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பி அதவே அடிச்சிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டு மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக 935 அடிச்சிருக்கனால நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? மேலே இது பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கான செவ்வாய்க்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 727 இருக்குது. அந்த 727 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 727 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 791 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 4 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 727 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 144 இருக்குது. 144 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 144 ரூட் ஆப்ஷன் 791 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 7. ஓகே, 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 144 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 622 இருக்குது. அந்த 622 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 622 ரூட் ஆப்ஷன் 791 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 3. ஓகே, 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதே நம்ம வந்து 622 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது. 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 693 இருக்குது. 693 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 693 ரூட் ஆப்ஷன் 791 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 693 வச்சடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து எந்த போர்டில் விடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் நம்ம எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நான் வந்து மெயினாக ஏ போர்டு சி போர்டு தான் நான் டார்கெட் பண்ணுறேன். 144 வச்சடிகள் 727 வச்சடிகள் நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்தபடி நமக்கு 6ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு 3 அல்லது 6. ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா 4 சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு இந்த மாதிரி வரலாம். நாளைக்கு ஏ போர்டுக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கண்டிப்பாக வந்தாலும் எடுத்துங்க. ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரும். ஓகேவா? சி போர்டுக்கு வந்தால் 6ஆம் நம்பர் வரலாம். ஏ போர்டுக்கு வந்தால் 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 1ஆம் நம்பர் கேமில் அதிகபட்சமாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே கணிப்பில் வந்துட்டுருக்கு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 727 இந்த 727 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். இதில் 727 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து 3 டைம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 681 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 5. ஓகேவா? 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 727 வச்சடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 144 இருக்குது. 144 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 144 ரூட் ஆப்ஷன் 3 டைம்ஸ் போட்டு 681 போட்டால் நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைனா 6ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 144 வச்சடியில் நமக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 622 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம
622 ரூட் ஆப்ஷன் 681 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 622 வச்சடியில் நமக்கு 8 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 693 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 693 ரூட் ஆப்ஷன் 681 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 693 வச்சடியில் நமக்கு 3 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரணும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 0 கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பர் 0 ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கணிப்பில். இதில் வந்து எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் 1ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 6ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 3ஆம் நம்பர். ஓகே, ஏ போர்டில் 2 டைம்ஸ், சி போர்டில் 2 டைம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரலாம் ஓகேவா. சி போர்டுக்கு வரலாம், ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏன்னா தெரிஞ்சு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு நம்ம வந்து எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 அல்லது 1ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். அடுத்தபடி நமக்கு வந்து 0 3 நம்ம வந்து எடுத்துருந்தோம் ஓகேவா. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6 1 ஓகே 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டுக்கு 0 இந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. ஏசி 10ங்க நம்பர் இந்த மாதிரி வருது ஓகேவா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 0 ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா. கம்பல்சரி எனி ஒரு நம்பர்ஸ் வந்தே தீருங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பில் அதிகபட்சமாக வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரே ஒரு நம்பர் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 160 ஓகேவா. 160 பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிசிசி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 10 01 60 06 13 31 63 36ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த நம்பர்ஸில் அவங்க கணிப்பில் ஒருத்தர் மாதிரி இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935 ஓகேவா. நேற்று அடித்தோம் அதே நம்பர் இன்றைக்கி அடித்தோம். யாராலையுமே வின்னிங்ஸ் எடுக்க முடியாது மக்களே. தீவளிக்குள்ளே ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோமா நம்ம அவன் அடிக்க முடியாத மாதிரி தான் நம்பர் அடிச்சிட்ருக்கீங்க ஓகேவா. நம்ம யார் வின்னிங்ஸ் கொடுத்தாலும் இன்றைக்கி பார்த்துடலாம். 935க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு ஏ போர்டுக்கு வந்து 9 எடுத்துருக்காப்புல முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் மீதி நம்பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே வின்னிங்ஸ் இல்லாத மாதிரி தான் வருது. பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் 935க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக எடுத்துருக்காப்புல. 4 டிஜிட்டில் 935க்கு கொஞ்சம் 3 நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி வச்சிட்டாப்புல, இல்லைன்னா ஒரு ஃபுல் வினியாக வந்திருக்கோம். ப்ளஸ் போட்டிருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு பிரசன்னா அவர் தான் ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து பி போர்டுக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு சூப்பராக ஒரு நம்பர் சிங்கிள் ஷாட் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சந்தியா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிக வின்னிங்ஸ் வந்து கிடைக்கல. ஓகே மாதிரி நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம்.